நம்ம எல்லாருமே இந்த தப்பை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம். அல்ஜிப்ராவை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு லாங்குவேஜுங்க. ஆமாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நம்பர் தெரியல. அந்த நம்பர் என்னன்னு தெரியல. பட் அதை பற்றி எனக்கு ஒரு விதி தெரியும். அதாவது அந்த நம்பர் கூட 3 மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணோன்னா எனக்கு 26 கிடச்சிரும் அப்படின்னு எனக்கு ஒரு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் அந்த நம்பரை கண்டுபிடிக்க நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஆகுது? வாய் வார்த்தையே சொல்கிறது கூட கொஞ்சம் ஈஸி. இதை நான் எழுதுனேன்னா 2 லைன் ஆகும். இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி. இதை ஒருத்தவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஓகேங்களா? லாங்குவேஜஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கிடையாது இல்லையா? ஒரு லாங்குவேஜில் ஒரு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு லாங்குவேஜ் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எவ்வளோ இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது. இதை வந்து சிம்பிளிஃபை ஆக்கி ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜை உருவாக்கணும் அப்படின்னு மேத்தமெட்டிஷியன்ஸ்லாம் திங்க் பண்ணாங்க. அப்போ அவங்க உருவாக்குனது தான் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரான்றது பேசிக்காக ஒரு டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ். ஒரு மேத்தமெட்டிக்கல் கணக்கில் இருக்கிற ஒரு தெரியாத விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஒருத்தங்க கிட்ட சொல்ல போகிறோம். சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மொழி தான் அல்ஜிப்ரா. இட்ஸ் அ லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் இப்போ நான் சொன்னது எப்படி எழுதுவோம் தெரியுமா? 3 மல்டிப்ளை பை எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 26. இவ்வளோதான். 4 வார்த்தை முடிச்சாச்சு. ஸோ அல்ஜிப்ராவை நீங்கள் அடுத்த வாட்டி பார்க்கும்போதோ இல்லை யாருக்குன்னா சொல்லி தரும்போதோ அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இல்லை வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்லாம் சொல்லாமல் அதை வந்து ஒரு லாங்குவேஜ், ஒரு அன்னோன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிஷியன்ஸ் உருவாக்கின ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸுக்கு நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.